இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சுகாதார அமைச்சின் அங்கீகாரம் பெறாத அழகு சாதன பொருட்கள் இணையத்தில் விற்பனை, சிக்கினார் இந்தோனேசிய மாது. சுகாதார அமைச்சின் அங்கீகாரம் பெறாத அழகு சாதன பொருட்கள் மற்றும் சரும பராமரிப்பு பொருட்களை இணையம் வாயிலாக விற்று வந்த கும்பலின் தலைவியான இந்தோனேசிய மாது கைதாகியுள்ளார். 50 வயது பெண்ணை குடிநுழைவுத்துறை கைது செய்தது. அதோடு கோலாலம்பூரில் சித்தாபாக் மற்றும் ஸ்லாங்கூர் அம்பாங்கில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் முறையே 25, 35 வயதுடைய இந்தோனேசிய ஆடவரும் பெண்ணும் கைதாகினர். அப்பொருட்களை இணையம் வாயிலாக அவர்கள் விளம்பரம் செய்து வந்தவர்கள் என கூறப்படுகிறது. அக்கும்பலிடம் இருந்து பல்வேறு வர்த்தக முத்திரையிலான அழகு சாதன பொருட்கள், ரொக்கம் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. சுமார் 6 மாதங்களாக இணையம் வாயிலாக அக்கும்பல் செயல்பட்டு வந்துள்ளது. அவ்விவகாரம் தொடர்பில் உள்ளோர் ஆடவர் ஒருவரையும் குடிநுழைவுத்துறை விசாரணைக்கு அழைத்திருக்கிறது. மதிய உணவுக்கு ஹெலிகாப்டரில் வந்த வாடிக்கையாளர்கள் திகைத்து நின்ற உணவக நடத்துனர். வாழ்க்கை செலவின அதிகரிப்பால் கடைகளுக்கு முன்பு போல் வாடிக்கையாளர்கள் வருவதில்லை என ஆங்காங்கே குரல் ஒலிக்கும் நிலையில் லங்காவியில் உள்ள மதிய உணவுக்காக ஹெலிகாப்டரில் குழு ஒன்று வந்திறங்கியதால் உணவக உரிமையாளர் திக்குமுக்காடி போனார். தனது வாழ்நாளில் மிக சிறந்த தருணம் என 40 வயது ஹைதி ஹசான் வருணித்தார். ஹெலிகாப்டரில் தாங்கள் வரப்போவதாக அடையாளம் தெரியாத எண்ணில் இருந்து அழைப்பு வந்தபோது தொடக்கத்தில் தான் அதனை நம்பவில்லை என்றார் அவர். யாரோ நண்பர்கள் தான் விளையாடுகிறார்கள் என அவர் சிரித்துக் கொண்டாராம். ஆனால் 20 நிமிடங்களில் பரபர சத்தத்துடன் உண்மையிலேயே ஹெலிகாப்டர் வந்திறங்கியதை கண்டு ஜைடி திகைத்து நின்றார். உணவகம் அருகே பொட்டல் நிலத்தில் தரை இறங்கிய ஹெலிகாப்டரில் இருந்து அறுவரும் அவர்களுடன் பின்னால் கார்களில் வந்தவர்கள் என 10 முதல் 15 பேர் அங்கு வந்து உணவருந்தியிருக்கின்றனர். மொத்தமாக அவர்கள் சாப்பிட்ட செலவு 500 ரிங்கிட் ஆகும். ஹெலிகாப்டரில் வந்த வாடிக்கையாளர்களுடன் ஜைடி புகைப்படம் எடுத்துக்கொண்ட காணொலி வைரலாகி நெட்டிசன்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. தனக்கு வேண்டப்பட்ட நிறுவனங்களுக்கு அரசாங்க குத்தகைகள் MACC விசாரணை வளையத்தில் வடமாநில முக்கிய தலைவர். தனக்கு வேண்டப்பட்ட நிறுவனங்களுக்கு 3 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான அரசாங்க குத்தகைகளை வழங்கிய சந்தேகத்தின் பேரில் வட மாநிலம் ஒன்றை சேர்ந்த முக்கிய தலைவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC விசாரித்து வருகிறது. மந்திரி பெசார் அலுவலகத்தின் கீழ் 10 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் சாலை பழுது பார்ப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கு குறிப்பிட்ட சில நிறுவனங்களை அமர்த்தியதன் பேரில் அவர் விசாரிக்கப்படுகிறார். அந்நிறுவனங்கள் அவரின் மகனுடன் தொடர்புடையவை என MACC வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தனது கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் வாயிலாக தலைவரின் மகன் அக்குத்தகைக்கு திட்டங்களில் ஆதிக்கம் செலுத்தி வந்திருப்பதாக நம்பப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜனவரி முதல் இவ்வாண்டு மார்ச் மாதம் வரையில் அக்குற்றங்கள் புரியப்பட்டுள்ளன. அந்நிறுவனங்கள் ஜோடிக்கப்பட்ட தகவல்களை சமர்ப்பித்ததோடு மொத்த குத்தகை மதிப்பில் 5% தொகையை கமிஷனாக பெற்றிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த மூத்த தலைவரின் மகனது கட்டுப்பாட்டில் அத்தகைய 15 நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. கனிமநீர் புட்டி, பரிசு கூடைகள் மற்றும் நினைவு பரிசுகளை தருவிக்கும் குத்தகைகளை அவை பெற்று வந்திருக்கின்றன. அவ்விவகாரம் விசாரணையில் இருப்பதை MACC தலைவர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கியும் உறுதிப்படுத்தியுள்ளார். கோலாலம்பூர் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் பதவியை தற்காத்துக் கொண்டார் நிவாஸ். 96 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோலாலம்பூர் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக சம்மேளனத்தின் தலைவராக நிவாஸ் ராகவனே மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பெடலிங் சிவிக் சென்டரில் நடைபெற்ற 2024-2026 தவணைக்கான தேர்தலில் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட டி கல்யாண் ராஜசேகரனை 5 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து நிவாஸ் பதவியை தற்காத்துக் கொண்டார். துணைத் தலைவருக்கான தேர்தலில் 256 வாக்குகள் பெற்று பிரபாகரன் வைத்திலிங்கம் வாகை சூடினார். உதவி தலைவராக பன்னீர்செல்வம் சந்திரசேகரன் வெற்றி பெற்றார். கௌரவ பொருளாளர் பதவிக்கான தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று செல்வராஜ் ஆசிர்வாதம் வாகை சூடினார். இவ்வேளையில் 14 உச்சமன்ற உறுப்பினர்களுக்கான போட்டியில் 282 வாக்குகளுடன் டி பிரவீன் செல்வம் முதலிடத்தை கைப்பற்றினார். வெற்றி பெற்றவர்கள் 2026 வரை அப்பொறுப்புகளை வகிப்பர். இணைய வேலைவாய்ப்பு மோசடி, வாட்ஸ்அப் விளம்பரத்தை நம்பி 13,000 ரிங்கிட்டை பறிகொடுத்த ஆடவர். நோன்பு பெருநாள் செலவுக்காக சமாளித்து கூடுதலாக குறைந்தது 300 ரிங்கிட் வருமானம் தேடிய ஆடவர் கடைசியில் வேலைவாய்ப்பு மோசடியில் சிக்கி 13,460 ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். சொந்த தொழில் செய்யும் 50 வயதுடைய அந்நபர் அடையாளம் தெரியாத எண்ணில் இருந்து வந்த வாட்ஸ்அப் விளம்பரத்தால் கவரப்பட்டுள்ளார்.
யூடியூப் வீடியோக்கள் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்தாலே நல்ல வருமானம் கிடைக்கும் என அந்த வாட்ஸ்அப் விளம்பரம் அவரை நம்ப வைத்திருக்கிறது. தொடக்கத்தில் தமக்கு கொடுக்கப்பட்ட 3 பணிகளை செய்து முடித்ததில் ஒவ்வொன்றுக்கும் ஊதியமாக தலா 15 ரிங்கிட்டை அவர் பெற்றுள்ளார். அந்த சந்தோஷத்தில் அடுத்தடுத்த பணிகளையும் ஆர்வத்தோடு அவர் செய்துள்ளார். ஆனால் அப்படி செய்யும் முன் குறிப்பிட்ட தொகையை முன்பணமாக அவர் செலுத்த வேண்டும். அப்போதுதான் அதைவிட அதிக லாபம் கிடைக்கும் என்ற நிபந்தனை இருந்திருக்கிறது. ஏற்கனவே கூறியபடி ஊதியம் கிடைத்து வந்ததால் எந்த சந்தேகமும் வராமல் அவர் தொடர்ந்து அவ்வேலையை செய்திருக்கிறார். அப்படியே முன்பணமாக ஆயிரக்கணக்கில் செலுத்தி வந்தவர் ஒரு கட்டத்தில் தான் மோசடிக்கு ஆளாக்கி இருப்பதை உணர்ந்துள்ளார். அவர் நட்டமடைந்த தொகை 13,460 ரிங்கிட் ஆகும் என தெலங்கானா போலீஸ் தலைவர் டாக்டர் மஸ்லி மஸ்லான் கூறினார். கோல தெலங்கானாவில் 1,450 ரிங்கிட் கையூட்டாக கேட்டு வாங்கிய குற்றச்சாட்டு போலீஸ் அதிகாரி மறுத்து விசாரணை கோரினார். 1,450 ரிங்கிட்டை கையூட்டாக கேட்டு வாங்கியதாக கார்பரல் பதவி வகிக்கும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு எதிராக இன்று கோல தெலங்கானா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 33 வயது முகமது அலீப் அப்துல் ஜமால் எனும் அந்த அதிகாரி தமக்கு எதிரான இந்த இரு குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கோரினார். 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி, நவம்பர் 30 ஆகிய தேதிகளில் போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் கெமமான் சுவாய் போலீஸ் நிலையத்தின் லாக்கப்பில் இருந்த முகமது பிர்தாவுஸ் முகமது சயித் எனும் ஆடவனுக்கு சிறப்பு வசதிகளை செய்து தர ஜெய்னா முகமது அப்துல்லா என்ற நபரிடம் இருந்து 1000 ரிங்கிட் மற்றும் 450 ரிங்கிட்டை கையூட்டாக பெற்றதாக அலிப் மீது குற்றம் சாட்டப்பட்டது. தடுப்பு காவலில் இருந்த கைதி கை தொலைபேசி பயன்படுத்த அனுமதிக்கவும் புகையிலை சப்ளை செய்யவும் ஏதுவாக அலிப் அந்த பணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. 4000 ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் அலிபை விடுவிக்க நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. இவ்வழக்கு விசாரணை ஜூன் 5ஆம் தேதி செவிமடுக்கப்படும். இஸ்கந்தார் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவரானார் குமரேசன். 26 ஆண்டுகால அனுபவத்திற்கு அங்கீகாரம். ஜோஹர் மாநில போக்குவரத்து குற்றப்புலனாய்வு மற்றும் அமலாக்க துறையின் முன்னாள் தலைவர் எம் குமரேசன் இஸ்கந்தார் புத்ரி மாவட்டத்தின் போலீஸ் தலைவர் OCPD ஆகியுள்ளார். ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் அது நடப்புக்கு வந்துள்ளதற்கு ஏற்ப அவர் உதவி ஆணையராகவும் பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். 49 வயது குமரேசனின் அனுபவமும் தலைமைத்துவ பண்பும் பதவி உயர்வுக்கு அவர் தகுதியானவர் என்பதை நிரூபிப்பதாக ஜோஹர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் கூறினார். குமரேசனின் தலைமைத்துவத்தின் கீழ் மாநில போக்குவரத்து குற்றப்புலனாய்வு துறை ஆப்சிகாப் சோதனை நடவடிக்கை உள்ளிட்டவற்றில் திறம்பட செயலாற்றியதாக பதவி உயர்வு சடங்கில் குமார் பேசினார். 26 ஆண்டுகளாக போலீஸ் பணியில் உள்ள குமரேசன் கோலாலம்பூர், சபா, ஸ்லாங்கூர் ஆகிய இடங்களில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த பின் 2013ஆம் ஆண்டு ஜோகூருக்கு மாற்றலாகி வந்தார். இவ்வேளையில் இதுவரை இஸ்கந்தார் புத்ரியின் இடைக்கால OCPD-யாக இருந்த சூப்பரிண்டென்டென்ட் இப்ராஹிம் மாட்சோமின் சேவைக்கும் கமிஷனர் குமார் நன்றி தெரிவித்துக் கொண்டார். KLIA சரக்கு கிடங்கில் வெடிகுண்டு புரளி, நிறுவன பணியாளர் கைது. KLIA கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் சரக்கு கிடங்கில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளான். 23 வயதான சம்பந்தப்பட்ட ஆடவன் பொட்டலத்தின் மீது நகைச்சுவையாக அந்த மிரட்டல் குறிப்பை எழுதியதை தொடக்கக்கட்ட விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக KLIA மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஸ்மான் ஷரியார் தெரிவித்தார். அவ்வாடவன் ஸ்ரீ கெமகானில் செயல்படும் நிறுவனம் ஒன்றில் கிடங்கு பராமரிப்பாளர் ஆவான். உடன் பணிபுரியும் நண்பர் ஒருவரிடம் கேலி செய்யும் தோரணையில் சம்பந்தப்பட்ட பொட்டலத்தில் வெடிகுண்டு இருப்பதாக அவன் எழுதி வைத்துள்ளான். எனினும் பின்னர் அதனை அழிப்பதற்குள் அப்பொட்டலம் அங்கிருந்து விநியோகிக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. அதே நாளில் KLIA போலீஸ் தலைமையகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்திருந்த போது அவன் கைது செய்யப்பட்டதை அஸ்மான் உறுதிப்படுத்தினார். முன்னதாக கடந்த வியாழக்கிழமை KLIA சரக்கு கிடங்கில் அந்த பொட்டலத்தில் வெடிகுண்டு உள்ளது, தூக்கி போட்டால் வெடித்துவிடும் என எழுதப்பட்டிருந்த பொட்டலம் ஒன்றால் பீதி கிளம்பியது. தேச நிந்தனை மற்றும் அவதூறு குற்றச்சாட்டுகளை மறுத்து விசாரணை கோரினார் செக்குபாட். பெர்சத்து கட்சியின் தொடர்பு குழு உறுப்பினரான செக்குபாட் என அழைக்கப்படும் ஃபட்ருல் ஹிஷாம் ஹசாரினுக்கு எதிராக கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை அவதூறாக பேசியது, தேச துரோக கருத்துக்களை வெளியிட்டது என அவர் இரு குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் 45 வயது செக்குபராட் தமக்கு எதிரான அந்த இரு குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கோரியுள்ளார். பேரரசரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் கூற்றுக்களை வெளியிட்டதாக அவர் முதல் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார்.
இவ்வாண்டு ஜனவரி 22ஆம் தேதி மாலை மணி 6 வாக்கில் அவர் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். அதே சமயம் ஏப்ரல் 6ஆம் தேதி நண்பகல் மணி 12:15 வாக்கில் தலைநகர் சிலாஸில் நிந்தனை பதிவுகளை வெளியிட்டதாக சிகபாட் மற்றொரு குற்றச்சாட்டையும் எதிர்நோக்கியுள்ளார். அக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை அல்லது 5000 ரிங்கெட் வரையிலான அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். செகுபாட்டை 20,000 ரிங்கெட் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் விடுவிக்க நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. இவ்வழக்கு விசாரணை மே 27ஆம் தேதி செவிமடுக்கப்படும். தெலங்கானா சுகாயில் வனத்துறையின் பொறியில் சிக்கிய சூரிய கரடி, மக்கள் நிம்மதி பெருமூச்சு. தெலங்கானா கேத்தேவில் உள்ள பெங்கலான் ரங்கோன் பகுதி வாழ் மக்களை அச்சுறுத்தி வந்த சூரிய கரடி ஒரு வழியாக வனத்துறையிடம் பிடிபட்டுள்ளது. வனத்துறை வைத்த பொறியில் ஞாயிற்றுக்கிழமை காலை 80 கிலோ எடையிலான அக்கரடி சிக்கிக் கொண்டது. அந்த ஆண் கரடி காட்டிலிருந்து வெளியேறி குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து போவதுமாக இருந்ததால் சுற்றுப்புற மக்கள் எந்நேரமும் அச்சத்திலேயே வாழ்ந்து வந்தனர். இதையடுத்து ஏப்ரல் 22ஆம் தேதி பெரிஹெலித்தான் வனத்துறை கரடியை பிடிக்க பொறியை பொருத்தியதாக தெரிகிறது. ஒரு வழியாக சிக்கிய கரடி அதற்கு தோதுவான இயற்கை வாழ்விடத்திலேயே விடப்படும் என வனத்துறையினர் கூறினர். கரடி பிடிபட்டிருப்பதால் பெரும் நிம்மதி அடைந்துள்ள மக்கள் இனி கவலையில்லாமல் நடமாடலாம் என்றனர். அக்கரடி விவசாய நிலங்களை சேதப்படுத்தி பெரும் நட்டத்தை ஏற்படுத்தியதாக தகவலையும் கிராம மக்கள் பகிர்ந்து கொண்டனர். இனி வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடக்காமல் பிள்ளைகள் தைரியமாக வெளியில் சென்று விளையாடலாம் என்றும் பெற்றோர்கள் கூறினர். காசர்கோடாங்கில் சாலை குழியில் விழுந்து விபத்துக்குள்ளான நபருக்கு 7,21,000 ரிங்கெட் இழப்பீடு வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பு. காசர்கோடாங்கில் பராமரிக்கப்படாத சாலை குழியில் விழுந்து காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவருக்கு சாலை பராமரிப்பு நிறுவனம் ஒன்று இழப்பீடு வழங்க வேண்டும் என ஜொஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 49 வயது ரசாலி முகமது லீ சூபே எனும் அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி தமது தரப்பு வாதத்தை முறையாக நிரூபித்ததை அடுத்து அவருக்கு மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட சஃப்வா குளோபல் வெஞ்சர் நிறுவனம் 7,21,000 ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்க வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி இரவு மணி 10 வாக்கில் பாசிர்குடாங் தாமான்கோதா மாசாய்க்கு அருகில் அவ்விபத்து நிகழ்ந்தது. சம்பவ இடத்தில் இருந்த சாலை குழியை மோதி கீழே விழுந்ததில் ரசாலி காயமடைந்தார். அதனால் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு நிறுவனத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் எதிராக அவர் வழக்கு தொடுத்திருந்தார். எனினும் 2022ஆம் ஆண்டு மே 16ஆம் தேதி மாநில அரசாங்கத்திற்கு எதிரான வழக்கை ரசாலி மீட்டுக் கொண்டார். பலமுறை வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் எழுத்துப்பூர்வ அல்லது வாய்வழி வாதங்களை தாக்கல் செய்ய தவறி உள்ளதோடு பாதிக்கப்பட்டவர் தனது தரப்பு வாதத்தை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்துள்ளார். அதோடு 2021ஆம் ஆண்டு விபத்து நிகழ்ந்த நாளில் இருந்து 2022ஆம் ஆண்டு வரையில் விபத்துக்கான காரணமான அந்த குழி சீரமைக்கப்படவில்லை.